ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்னைக்கு நாம மேத்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? பேட்டர்ன்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. மேத்ஸ்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும்தானா? அதாவது 1 2 3 4 இந்த மாதிரி எண்களை பத்தி படிக்கிறது மட்டும்தானே நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அது கரெக்ட் இல்ல. நோ, மேத்ஸ்ல வெறும் நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. அதுல பேட்டர்ன்ஸ், ஷேப்ஸ், அப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அமேசிங் கனெக்ஷன்ஸ்னு ஒரு பெரிய மேஜிக்கல் உலகமே இருக்கு. வாங்க அந்த உலகத்துக்குள்ள நாம இப்போ போகலாம். முதல்ல நாம நம்பர் சீக்வன்சஸ்ல இருக்கிற சில ரொம்ப ஈஸியான பேட்டர்ன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஸ்லைட பாருங்க. கவுண்டிங் நம்பர்ஸ் இருக்கு. 1 2 3 4 5ன்னு போயிட்டே இருக்கு. இதோட பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நம்பர் கூடயும் நம்ம +1 ஆட் பண்றோம். ஈவன் நம்பர்ஸ் இருக்கு. 2 4 6 8 10. இங்க பேட்டர்ன் என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? எக்ஸாக்ட்லி. இங்க நாம ஒவ்வொரு நம்பர் கூடயும் +2 ஆட் பண்றோம். சூப்பர். இப்போ இத பாருங்க. 1 3 5 7 9. இது என்ன நம்பர்ஸ்? ஆமா, இதுதான் ஆட் நம்பர்ஸ். இங்கேயும் பேட்டர்ன் +2 தான். ஆனா ஈவன் நம்பர்ஸ் மாதிரி 2ஆலிருந்து ஸ்டார்ட் ஆகாம 1லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்பர்ஸை வச்சு எப்படி ஷேப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஆமா, நம்பர்ஸ்னால ஷேப்ஸ் உருவாக்க முடியும். முதல்ல நம்ம பார்க்க போறது ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸ்டெப் 1, ஒரே ஒரு டாட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்பர் 1. இப்போ ஸ்டெப் 2, அந்த டாட்டுக்கு கீழே ஒரு ரோல 2 டாட்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ மொத்தம் எத்தனை டாட்ஸ்? 3 டாட்ஸ். ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? அடுத்து ஸ்டெப் 3, அதுக்கு கீழே ஒரு ரோல 3 டாட்ஸ் ஆட் பண்ணுங்க. இப்போ டோட்டலா 6 டாட்ஸ். ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைச்சிடுச்சு. இதுதான் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் அப் ஸ்கொயர் நம்பர்ஸ். இது ரொம்ப ஈஸி. ஒரு நம்பரை அதே நம்பரால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 × 2 is 4. அதே மாதிரி 3 × 3 is 9. இந்த டாட்ஸை நீங்க அரேஞ்ச் பண்ணா ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதான் இதுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்னு பேரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேத்ஸ் மேஜிக் காட்ட போறேன். நாம இப்போ பார்த்த ஆட் நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கும் ஒரு சீக்ரெட் கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த ஸ்லைட ரொம்ப கவனமா பாருங்க. நாம முதல் சில ஆட் நம்பர்ஸ ஒண்ணா ஆட் பண்ண போறோம். ஸ்டெப் 1, முதல் ஆட் நம்பர் 1. சோ ரிசல்ட் இஸ் 1. ஸ்டெப் 2, இப்போ முதல் 2 ஆட் நம்பர்ஸ் 1 + 3 = 4. ஸ்டெப் 3, முதல் 3 ஆட் நம்பர்ஸ் 1 + 3 + 5 = 9. கடைசியா ஸ்டெப் 4, முதல் 4 ஆட் நம்பர்ஸ் 1 + 3 + 5 + 7 = 16. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த ஆன்சர்ஸை பாருங்க. 1 4 9 16. இந்த நம்பர்ஸ்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு? ஏதாவது கனெக்ஷன் தெரியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? அட சூப்பர்! எஸ், யூ காட் இட். இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 அப்படிங்கிறது 1 ஸ்கொயர், 1 ஸ்கொயர்ட். 4 அப்படிங்கிறது 2 ஸ்கொயர், 9 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர், அண்ட் 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர். அமேசிங்கா இருக்குல்ல? ஆட் நம்பர்ஸை ஆட் பண்ணா நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் கிடைக்குது. இதுக்கு ஒரு சூப்பர் கூல் ரூல் கூட இருக்கு. அதுதான் the square number rule. The sum of the first n odd numbers is always equal to n squared. அதாவது நீங்க 5 odd numbers ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 5 ஸ்கொயர்டா இருக்கும். 10 odd numbers ஆட் பண்ணா ஆன்சர் 10 ஸ்கொயர்டா இருக்கும். எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்த ஸ்கொயர் நம்பர் மேஜிக் இத்தோட முடியல. இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ்லயும் இது ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இந்த பிரமிட் மாதிரி இருக்கிற பேட்டர்னை பாருங்க. 1 + 2 + 3 + 2 + 1. இதோட டோட்டல் என்ன? 9. அண்ட் 9 என்பது என்ன? 3 ஸ்கொயர்ட். இங்க மிடில் நம்பர் 3. ஸோ தி ஆன்சர் இஸ் 3 ஸ்கொயர்ட். கூலா இருக்குல்ல? ஓகே, இப்போ நம்பர் பேட்டர்ன்ஸ்ல இருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போலாம். வாங்க இப்போ ஷேப்ஸ்ல இருக்கிற பேட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஏன்னா பேட்டர்ன்ஸ் வெறும் நம்பர்ஸ்ல மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற ஷேப்ஸ்லயும் நிறைய இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஷேப்ஸ்குள்ளேயும் பேட்டர்ன்ஸ் இருக்குமா? நிச்சயமா இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. சில பேசிக் ஷேப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள், அதுக்கு 3 சைட்ஸ். நெக்ஸ்ட் குவாட்ரிலேட்ரல், அதுக்கு 4 சைட்ஸ். அப்புறம் பென்டகானுக்கு 5 சைட்ஸ். ஹெக்ஸகானுக்கு 6 சைட்ஸ். இங்க நம்பர் ஆஃப் சைட்ஸ்ல ஒரு பேட்டர்ன் இருக்கிறத கவனிச்சிங்களா? இந்த பேட்டர்ன் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ஷேப்ல இருந்தும் அடுத்த ஷேப்க்கு போகும்போது நம்ம சும்மா +1 சைடு ஆட் பண்றோம். 3 4
5, 6ன்னு ஒரு கிளியரான சீக்வென்ஸ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் சைட்ஸ் வச்சு உருவாக்குற எந்த ஒரு க்ளோஸ்ட் ஷேப்பையும் நம்ம பாலிகான்னு சொல்லுவோம். ஸோ ட்ரையாங்கிள் ஒரு பாலிகன், ஸ்கொயர் ஒரு பாலிகன். இந்த டேபிள் இருக்கிற எல்லாமே பாலிகான்ஸ் தான். நாம கத்துக்கிட்டதை வச்சு ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாமா? ரெடியா? Question number 1. 1 plus 3 plus 5 plus 7 plus 9. இதோட சம் என்ன? யோசிங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் தரேன். இங்க மொத்தம் எத்தனை ஆட் நம்பர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்கொயர் நம்பர் ரூலை யூஸ் பண்ணுங்க. Question number 2. 1 plus 2 plus 3 plus 2 plus 1. இதோட சம் என்ன? அந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ட்ரிக் ஞாபகம் இருக்கா? மிடில் நம்பரை பாருங்க. Question number 3. இந்த சீக்வென்ஸ்ல அடுத்த நம்பர் என்ன வரும்? 1, 4, 9, 16 and the next one is? And the final question number 4. நம்ம ஷேப்ஸ் பேட்டர்ன் பத்தி. ஒரு டெக்ககானுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும்? ஓகே, இப்போ ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Question 1க்கு ஆன்சர் 25. ஏன்னா அங்க 5 ஆட் நம்பர்ஸ் இருக்கு, ஸோ அது 5 ஸ்கொயர்ட். Question 2க்கு ஆன்சர் 9. ஏன்னா மிடில் நம்பர் 3, ஸோ இட்ஸ் 3 ஸ்கொயர்ட். Question 3க்கு ஆன்சர் 25. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் 5 ஸ்கொயர்ட். அண்ட் ஃபைனலி Question 4க்கு ஆன்சர் 10. ஒரு டெக்ககானுக்கு 10 சைட்ஸ் இருக்கும். எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணீங்களா? கிரேட் ஜாப். ஸோ கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். மேத்ஸ் என்பது எதையோ மெமரைஸ் பண்றது கிடையாது. இட் இஸ் அபவுட் அப்சர்விங் பேட்டர்ன்ஸ் அண்ட் திங்கிங் ஸ்மார்ட். நீங்க உங்களை சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலயும் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது தான் ரியல் ஃபன். ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் திஸ் லெசன் ஹெல்ப்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக், please subscribe to Shine Kids Hub for more learning videos.